அன்பான கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். என்னங்க போங்க, ஹாப்பி நியூ இயர்னு சொல்றீங்க, ஆனா ஒன்னும் ஹாப்பியும் இல்லை, நியூவும் இல்லை, இயரும் இல்லை. எங்களுக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான் அப்படின்னு மிகப்பெரிய அப்படியே விரக்தியில இருக்கக்கூடியவர்கள் தான் என்னுடைய விருப்பமான கும்பராசி நேயர்கள். உண்மைதான், விருப்பம். உண்மையிலே நான் உங்களோட விருப்பப்படுறேன், உங்களோட நண்பர்கள் தான் நான். ஆனா உங்களுக்கு விரக்தியும் இருக்கு, எனக்கும் தெரியுது. நம்மளும் கடவுள்கிட்ட போய் கேட்கிறோம், கடவுளே எப்படியாவது கும்பத்துக்கு துன்பத்தை நீக்குப்பான்னு சொல்றோம். இந்த ஆளுக்கு காது ஏதோ கேட்கலன்னு நான் நினைக்கிறேன். கடவுளுக்கு காது செவிலி பிடிச்சிண்டி நான் நினைக்கிறது. அப்புறம் முடிவு இப்ப என்னன்னா, கடவுளே இந்த வருஷத்துல நீர் மட்டும் எனக்கு உதவி பண்ணலைன்னா உன்னோட நான் பேச மாட்டேன்னு நம்ம தான் முடிவெடுத்துக்கணும். நம்ம என்ன பண்றது? நம்ம குடும்பத்துல உள்ளவங்கள்ட்டையும் நம்ம தான் அடங்கி போகணும், வியாபாரத்திலையும் நம்ம தான் அடங்கி போகணும், ஆபீஸ்லயும் நம்ம தான் அடங்கி போகணும், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயும் அடங்கி போகணும். அடங்கி போயே பக்குவப்பட்ட கும்பராசிக்காரர்கள் ஆண்டவனை மட்டும் என்ன எதிர்த்துக்கவா முடியும்? ஒன்னே ஒண்ணு, நம்ம பேசினா திருப்பி பேசாத ஒரே ஆளு ஆண்டவன் மட்டும்தான். அதனால கோபம் நிறைய படலாம், தப்பு இல்லை, நிறைய திட்டலாம், அந்த உரிமையும் கும்பத்துக்கு உண்டு. ஆனா எது எப்படியோங்க, இந்த கும்பராசிக்காரருடைய மனசுல ஒரு எண்ணம், நம்பிக்கை, நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் விடிவு காலம் கிடைச்சிடும் அப்படி நம்புறீங்க பாத்தீங்களா? அந்த நம்பிக்கை தாங்க உங்க சக்சஸ். அந்த நம்பிக்கை தாங்க இந்த 2025 உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது. நம்ம வெற்றியோட நெருக்கத்துல இருக்கிறோங்க. 2025 வெற்றி கண்டிப்பா உண்டாகுதுங்க. இது எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்கலாம். நான் அதுக்கு விளக்கமாவே சொல்றேன், தொடர்ந்து பாருங்க. அதாவது பணக்காரன்னு ஒரு படம், அந்த படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு வரும், இளையராஜாவுடைய மியூசிக். மரத்தை வைத்தவன் தண்ணி ஊத்துவான் அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும், பார்த்திருக்கீங்களா? அதுல சரணம் ரெண்டும் அருமை, அப்படியே கும்பராசிக்கு சொல்ற மாதிரியே இருக்கும். நீங்க வேணா அந்த பாட்டை ஒரு தடவை போட்டு கேட்டுட்டு அப்புறமா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. படைத்தவனின் பலம் இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு, இதயத்திலே துணிவிருக்க. இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த இதயத்துல துணி, இதயம்னு ஒண்ணு இருக்குனாலே இது கும்பத்துக்கு தான் இருக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் இதயம் இருக்கிற மாதிரியே படபடப்படன்னு இருக்கும். ஏன்னா நிறைய நேரத்துல கும்பராசி துன்பப்படுறதுக்கு காரணமே சலுகையை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனாலதான், பாவம் பார்க்கறதுனாலதான். ஒருத்தவங்களை வெறுக்க தெரியாத ஒரே ராசி கும்பராசிங்க சார். ஒருத்தவங்களை வெறுக்க தெரியாது. நாளைக்கு காலையில இருந்து இவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவான். குடும்பத்துல இவங்களை இனிமே முகத்தையே வெடிக்க கூடாதுன்னு. காலையில சாப்பிட்டியான்னு கேட்பான், முதல் வார்த்தையே அதுதான், உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்பான். இது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இதுதான் கும்பராசி. ராத்திரி எடுத்த முடிவு. சில பேர் வீராப்பா பேசாமலாம் இருப்பாங்க, ஆனா கும்பத்தால இந்த வீராப்பு பேசாம இருக்கிறது இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதுதான் கும்பத்தோடைய பலகீனம். இப்ப இப்படி பலகீனமா இருக்கிறது கெட்டதா? இல்லையே, கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கடவுளே, அப்புறம் அடுத்த வார்த்தை நீங்க பேசிங்க. இப்ப எல்லாம் ஒரு ட்ரெண்டிங் வேற மாதிரி போகுது இல்லைங்களா? ஆமா, கடவுளே அப்படின்னா அடுத்த வார்த்தை நீங்க தான் கமெண்ட்ல பேசிக்கலாம், அது அப்புறமா பார்த்துப்போம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளே கும்பமே, அதான் நான் சொல்லுவேன். கடவுள் கும்பம்தான், கும்பராசியில் பிறந்தவர்கள் தான் கடவுள். பல பேருக்கு கருணை உள்ளமாக காட்சி அளிக்கிறாங்க. அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவர்களுக்கு 2025 பெஸ்ட் இயர், நாட் ஒஸ்ட் இயர். ஏன்னா கொடுக்கிற கைக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தானங்க. எடுக்கிற கையா, திருடுற கையா,
இல்ல புறம் பேசுற கையா? அது இல்லையே. என்னைக்குமே கொடுக்கிற கை. வாழ்ந்து பார்க்கறத விட மற்றவங்களை வாழ்த்தி பார்க்கறவங்க கும்பராசிக்காரவங்க. இந்த குணம் இருக்கிற வரைக்கும் 2025 இல்லைங்க, 2025 எத்தனை வேணாலும் போலாம். 1000 வருஷம் கடந்தாலும் கும்பம் என்னைக்குமே கடவுள் தான். இப்ப பாயிண்ட் புரியுதா? அப்படிப்பட்ட கும்பராசிக்கு இந்த 2025 நிச்சயம் பல உண்மைகளை நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய வருஷம், பலத்தை கொடுக்கக்கூடிய வருஷம். பல நாள் ஆசைகளை இந்த வருஷத்துல நம்ம தீர்த்துக்க போறாங்க. நம்ம குணத்தை நம்மளால மாத்திக்க முடியாது. ஆனா நம்ம குணத்துக்கு இந்த வருஷம் வெற்றி கிடைக்கும். நம்ம குணத்துக்கு நம்ம இந்த வருஷம் கடவுள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அவருடைய கடைக்கண் பார்வை கிடைக்கும். நீங்க ஒரு தடவை திருக்கடையூர் அபிராமியை தரிசனம் பண்ணுங்க கும்பராசிக்காரர்கள். திருக்கடவுர் அபிராமிய தரிசனம் பண்ணுங்க. அந்த கடைக்கண் பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி நரசிம்மர்னு சொல்லுவாங்க. அந்த சுவாமியை கும்பராசிக்காரர்கள் அதிகமா வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு எதிரிகள் இல்லாத வாழ்க்கை, இன்னும் சொல்ல போனா துரோகிகள் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார். ஏன்னா நிறைய துரோகத்தை சந்திக்கிறதுல கும்பராசி முதலிடம். யாரு முதுகுல குத்துறான்றதை விட எவன் நெஞ்சிலே குத்திட்டு போடுவான். முதுகுல குத்துறது ஒரு பக்கம், நம்பிக்கை துரோகம்ங்கிறது எப்படி நெஞ்சில குத்துறது தான். இப்படிப்பட்ட நம்ம நெஞ்சு குத்துல நிறைய வாங்கின ஆளுதான். கும்பராசிக்காரர்களே, இந்த வருஷத்துல பல அனுபவங்கள் உங்களுக்கு பேச போகுது. பல நாட்கள் உங்க வாழ்க்கையில இருந்த சம்பவங்கள், பிரச்சனைகள் விலக போகுது. குடும்ப ரீதியா ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. முதல்ல குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுது. அது எப்படின்னா யாரை எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால மட்டும்தான். ஆனா குடும்பத்துல உள்ளவன் பாராட்டுவான்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. இது இந்த வருஷம் இல்ல, இன்னும் எத்தனை வருஷம் இருந்தாலும் பாராட்ட மாட்டான். நம்மள இந்த கரும்பு சக்கை பார்த்திருக்கீங்களா? இந்த கரும்பு கடையில போய் பாத்தீங்கன்னா, ஜூஸ் கடையில நம்ம எப்ப ஒரே ஒரு கிளாஸ் கரும்பு தான் கேட்டிருப்போம். அப்புறம் முதல்ல ஒரு தடவை அதை உள்ள விட்டு எடுப்பாங்க அந்த மிஷின்ல. அது நம்ம இந்த தடவை எடுத்துருவாங்க நினைப்போம். அப்பதான் இஞ்சி வைப்பாரு கடைசியா. அதுக்கு பிறகு 2 தடவை அந்த சக்கையை விடுவார். எப்பயா அந்த சூசு கொடுப்பாரு அப்படின்னு. அதை விட என்னன்னா, அதுக்கு பிறகு வடி கட்டுவாங்க. இந்த கண்டிஷன்ல தான் கும்பம். இப்படிப்பட்ட கும்பராசிக்கு 2025 சனி பெயர்ச்சி, திருக்கணிதப்படி ஜென்ம சனி விலகிறதுனால உங்களுடைய பலம் மத்தவங்களுக்கு தெரிய வரும். உங்களை காயப்படுத்திட்டமேன்னு மத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உங்களை வருத்தப்பட்டு வட வச்சுட்டமேன்னு மத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உங்க அருமை புரிய வரும். அதுவே உங்களுக்கு கிடைக்கிற முதல் வெற்றி. அதுக்கு அடுத்தது குரு பகவான் உங்க ராசிக்கு 4வது வீடு. அதாவது உங்க ராசிப்படி பாத்தீங்கன்னா, கும்பத்திலேருந்து பார்க்கும்போது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் 4வது வீட்டுல இருந்து இப்ப உங்க ராசிக்கு 5வது வீட்டுக்குள்ள ஃபாலோ பண்ண போறார். ஏப்ரல் 29 சுப காரியம் நடக்க போகுது. மனசுல பிடிச்ச விஷயம் நடக்க போகுது. மிதுனத்துல குரு வரும் பொழுது ஒரு ஆனந்தத்தை கொடுக்க போகிறார். மிதுன குரு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய விஷயம். நிச்சயம் கல்யாணம் ஆகும், நிச்சயம் குழந்தை பெற்றுப்பீங்க, நிச்சயமா இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில விருப்பங்கள் நிறைவேறும், வெளிநாடு யோகம் கிடைக்கும். நிச்சயம் இந்த வருஷத்தோட பிற்பகுதியில ஒரு பிளைட் பயணம் கண்டிப்பா உண்டாகும். இவ்வளவு தெளிவா சொல்றேன். கும்பராசிக்காரர்களே, மனசு இன்னைக்கு உங்களுக்கு குழந்தை தாங்க. குழந்தை மனசு. கிருஷ்ணனை போல எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம எல்லாருக்கிட்டையும் உண்மையான அன்போடு பழகக்கூடியவர்கள். ஓப்பனா சொல்ல போனா சிம்பு ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, நடிக்க தெரியல சாமி அப்படின்னு இருப்பாரு. அது மாதிரிதான் நடிக்க தெரியாதவர்கள் கும்பராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு ஏப்ரலுக்கு பிறகு இன்னும் நல்ல நேரம். ஏப்ரல் 29க்கு பிறகு ஆண்டோடைய முற்பகுதி பக்குவத்தை ஏற்படுத்தும். ஆண்டோடைய முற்பகுதியிலேயே ஏப்ரலுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய 8 மாதம் உங்க வாழ்க்கையில வளர்ச்சியை ஏற்படுத்தும், சந்தோஷமான விஷயங்களை ஏற்படுத்தும். நல்ல ஹாப்பியா நிறைய என்ன சொல்லுவாங்க மூமெண்ட், நிறைய ட்ரீட் கிடைக்கும். நிறைய பார்ட்டிஸ்ல நீங்க ஹேண்டில் சங்கமிக்கலாம்.
பார்ட்டியில டூர் போலாம், என்ஜாய் பண்ணலாம். லைஃப நீங்க ஒரு சூப்பரா ஒரு மெச்சூரிட்டியா நீங்க கொண்டு வர போறீங்க. 2025 ரொம்ப நாள் கழிச்சு பல ஆனந்தத்தை பெறக்கூடிய அற்புதமான வருஷமாக இருக்க போகுது. ஆனா யாருமே ஒரே ட்ராக்ல போகாதீங்க கும்பராசிக்காரர்களே. குடும்பம், கடன், கஷ்டம் இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம், சத நரம்பு மாதிரி ஊறி போயிட்டு இதையெல்லாம் தாண்டி ஒரு சந்தோஷத்துக்குள்ள போக வேண்டிய நிர்பந்தம் கும்பத்துக்கு இருக்கு. அதனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எல்லா இடத்துலயுமே நிறைய இடத்துங்கள்ல பர்சனலா நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் நல்லது. அதுக்கான அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும். தொடர்ந்து இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த வருஷம் முழுமையா விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, போதுமானது. 2025 ஏப்ரலுக்கு பிறகு சக்கப்போடு போட போறீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.